மனிதனோட தோற்றத்தையும் நாகத்துடைய தோற்றத்தையும் இரண்டையும் கலந்த மாதிரி இடுப்பு வரைக்கும் மனித தோற்றத்திலையும் இடுப்புக்கு கீழே நாக தோற்றத்திலையும் இருக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ஒரு சிற்பத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுற்றிலும் செதுக்கப்பட்ட மற்ற சிற்பங்களையும் நம்ம பார்க்கும்போது இவர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர் யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை. மனு அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு மச்சவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஒரு பெரிய மீன் வடிவத்தில் தோன்றி பிரளய காலத்துல முக்கியமான விஷயங்களை பாதுகாக்க உதவினாரு. மகா பிரளயத்தின் போது உலகம் முழுவதும் வெள்ளத்தினால மூழ்கி மனிதர்களும் பிராணிகளும் வாழ்வதற்கு வழி இல்லாம போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா மனு ராஜா கிட்ட சொல்லி ஒரு படகு ஒன்று ரெடி பண்ண சொல்றாரு. அந்த படகுல நல்ல பண்புகளை உடைய மனிதர்களையும் விதைகளையும் முக்கியமான வேதங்களையும் எடுத்துட்டு அந்த படகுல நீ வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரளய காலத்துல விஷ்ணு பகவான் மீன் வடிவத்துல வந்து நான் உனக்கு வழிகாட்டுறேன், அதே சமயத்துல என்னோட நீ இந்த படகை இணைக்கிறதுக்கு வாசுகி அப்படிங்கிற அந்த நாகத்தின் மூலியமா அவருடைய தலையிலையும் அந்த படகோட நுனியிலையும் அந்த வாசுகியை கயிறா மாற்றி அவங்க கட்டுறாங்க. ஏன்னா பிரளயத்தின் போது பல இன்னல்களில் இருந்து அந்த படகை காப்பாற்றி மனுங்கிற அரசனின் தலைமையில் மனிதர்களோட எதிர்கால தலைமுறையை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லக்கூடிய மச்ச அவதாரத்தில் வரக்கூடிய வாசுகி தான் இவர். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கோயிலுக்கு இந்த சிற்பத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல எதிர் சைடில் யார் இருக்காருன்னு பாருங்க. மச்ச அவதாரத்தில் விஷ்ணு பகவான் இவரை தான் இவர் வணங்குறாரு. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பல சிற்பங்கள் இருக்கு. சிற்பங்களுக்கு பின்னாடி பல விளக்கங்களும் புராதன கதைகளையும் பற்றி நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். நன்றி. யாதும் ஊரே. நான் பாலா.